அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் டு லோட்டஸ் நீட் பயாலஜி தமிழ் யூடியூப் சேனல். ஸோ நான் போடுற வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்தால் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பக்கத்தில் இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி வைங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் கிடைக்கும். ஸோ மறக்காமல் வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். அவங்களும் இந்த வீடியோவால் பயனடையட்டும். ஸோ நம்ம பிஜிடிஆர்பி பாட்டனியில் தமிழ் மீடியம் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம், இங்கிலீஷ் மீடியம் கொஷின்ஸும் பார்த்துட்ருக்கோம். இதுக்கு முன்னாடி மாடல் கொஷின் பேப்பர் அப்படின்ற டாப்பிக்கில் ஒரு 110 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். அதுக்கான வீடியோ லிங்க்கை டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். பார்க்காதவங்க அந்த வீடியோஸையும் பாருங்கள். ஸோ இன்றைக்கி நம்ம பார்க்குறது வந்து பார்த்தாக்கா யூனிட் 5 செல் பயாலஜி அண்ட் ஜெனட்டிக்ஸ். ஸோ இதுக்கான கொஷின்ஸ் தான் பார்க்குறோம். ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா டோட்டலாக ஒரு 110 கொஷின்ஸ் இருக்கும். அந்த 110 கொஷினை ஒரு 3 இல்லை 4 பார்ட்டாக பார்க்கலாம். ஸோ இன்றைக்கி ஃபஸ்ட் பார்ட்டில் ஃபஸ்ட்டு கொஷின், there are 64 codon in genetic code dictionary because, அதாவது genetic code டிக்ஷனரியில் டோட்டலாக 64 கோடான்ஸ் இருக்குது. பிகாஸ் genetic code is triplet. genetic code எல்லாமே எப்படி இருக்குன்னா ட்ரிப்ளெட்டாக இருக்குது. அப்போது 3 வந்து பார்த்தினாக்கா ஆட் ஆகிருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நமக்கு தெரியும். ஸோ genetic code அப்படின்றது டோட்டலாக அடினைன், குவானைன், சைட்டோசின், தைமின். ஸோ இதுதான் நைட்ரஜனஸ் பேஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது எல்லாமே எப்படி வந்து பார்த்தினாக்கா இதுவாக இருக்கும், கோடாக ஃபார்ம் ஆகிருக்கும், கோடானாக ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா 3 லெட்டராக. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் அடினைன், குவானைன், சைட்டோசின், இது ஒரு கோடான். அடுத்து குவானைன், சைட்டோசின், தைமின், இது ஒரு கோடான். அடுத்து சைட்டோசின், தைமின், அடினைன், இது ஒரு கோடான். இதே மாதிரி டோட்டலாக எத்தனை கோடான் ஃபார்ம் ஆகிருக்கும் அப்படின்னா 64 கோடான்ஸ் ஃபார்ம் ஆகிருக்கும். ஸோ இது 3 லெட்டராக இருக்கு இல்லையா, இதுக்கு தான் என்ன பேருன்னா ட்ரிப்ளெட் அப்படின்னு பேர். ட்ரை அப்படின்னா 3 லெட்டர்ஸாக ஜாயின் பண்ணதால் அது பேர் ட்ரிப்ளெட் அப்படின்னு பேர். அடுத்து when 2 or more non-allelic gene pair affect the same character, ஒரே கேரக்டரை 2 or more non-allelic gene pair அஃபெக்ட் பண்ணால் அதுக்கு என்ன பேர் அப்படின்னா பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ் அப்படின்னு பேர். ஆன்சர் ஆப்ஷன் ஏ, பாலிஜெனிக் இன்ஹெரிட்டன்ஸ். டியூரிங் G1 ஃபேஸ், அதாவது செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அப்போ நமக்கு செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் டோட்டலாக எத்தனை ஃபேஸ் இருக்குது அப்படின்னா, ஸோ ஃபஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா இன்டர்ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அதுக்கு அடுத்தது G1 அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து எஸ் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அடுத்து G2 அப்படின்னு ஒன்று இருக்கும். லாஸ்ட்டாக எம் ஃபேஸ் அப்படின்னு ஒன்று இருக்கும். அப்போ இந்த 5 ஃபேஸ் சேர்ந்தது தான் வந்து பண்ணாக்கா செல் டிவிஷன் அப்படின்னு சொல்லுவோம். அப்போ இதில் இந்த G1 ஃபேஸில் என்ன நடக்கும் அப்படின்னா செல் க்ரோ இன் சைஸ், செல்லுடைய சைஸ் வந்து பார்த்தாக்கா க்ரோ ஆகும். இதில் G1 ஃபேஸில். அப்போது GSல் என்ன நடக்கும், G2ல் என்ன நடக்கும், எம்மில் என்ன நடக்கும் அப்படி நம்ம வந்து பார்த்தாக்கா மைட்டோட்டிக் செல் டிவிஷன் பற்றி வீடியோ போட்டிருக்கோம். அதை பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நெக்ஸ்ட்டு, இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீட்டா கேலக்டோசிடேஸ் டிரான்ஸ்கிரிப்ஷன் ஆஃப், இந்த ஆப்சன்ஸ் ஆஃப் பீட்டா கேலக்டோசிடேஸ் ஆப்சன்ஸாக இருக்குது. அப்போ டிரான்ஸ்கிரிப்ஷனில் என்ன நடக்கும், லாக்ஸெட் இஸ் நாட் பாசிபிள். லாக்ஸெட் அப்படின்னு ஒன்று ஃபார்ம் ஆகாது. அடுத்து கொஷின் நம்பர் 5, மீத்தியோனைன் கேரிங் டிஆர்என்ஏ ஆஸ் ஆன்டிகோடான். மீத்தியோனைன் அப்படின்றது கேரிங் டிஆர்என்ஏ, மீத்தியோனைன் கேரிங் டிஆர்என்ஏ ஆஸ் ஆன்டிகோடான். அது என்ன ஆன்டிகோடானை கேரிங் பண்ணும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ ஆன்சர் ஆப்ஷன் டி, யூஏசி. ஆன்சர் ஆப்ஷன் டி, யூஏசி. நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 6, which of the following membrane lipid constitute can be considered as the lipid marker of inner mitochondrial membrane? So answer option B, cardiolipin. Next question number 7, RNA polymerase being transcription at a promoter sequence and moves along the template strand of DNA, elongating the RNA molecule in a 5' to 3' direction. So answer option D, RNA polymerase அப்படின்றது answer option D. Next, G0 is extension of G1 phase and is also termed as quiescent stage. அப்போ G0 அப்படின்றது எதோடைய எக்ஸ்டெண்ட் ஃபேஸ் அப்படின்னா G1 உடைய எக்ஸ்டெண்ட் ஃபேஸு. இதுக்கு இன்னொரு பேர் என்ன அப்படின்னாக்கா
குவைசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு சொல்லுவாங்க, அமைதியான நிலை அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ இப்போ கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி நம்ம பார்த்தோம் G1ல் என்ன நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ இங்கே செல் டிவிஷன் அப்படின்னு எடுத்துக்கிட்டால் இன்டர்ஃபேஸ்னு ஒன்று இருக்குன்னு சொன்னேன். G1 அடுத்து எஸ்ஸு G2 எம் இந்த மாதிரி 5 ஸ்டேஜஸ் இருக்கும். இதில் இன்டர்ஃபேஸ் முடிஞ்ச உடனே G1 நடக்கும். G1 முடிஞ்ச உடனே எங்கே போகணும்னா எஸ் ஃபேஸுக்கு போகணும். ஆனால் சம்டைம்ஸ் என்ன பண்ணணும்னா G0க்கு போயிடும். அப்போ G0வில் என்ன நடக்கும் அப்படின்னா அதுக்கு குவைசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு ஒரு பேர் இருக்குது. ஏன் அப்படின்னா அங்கே எந்த விதமான ஆக்டிவிட்டியும் நடக்காது. செல் வந்து பார்த்தீங்கன்னாக்கா மெட்டபாலிக்கலி இன்ஆக்டிவாக இருக்கும். அதனால தான் அதுக்கு என்ன பேர் குவைசன்ட் ஸ்டேஜ் அப்படின்னு பேர். Next question number 8. Who among the following concluded that every cell comes from free existing cell? இப்போ எல்லா செல்லுமே எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுதுன்னா ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல். அது என்ன ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்? அப்போது இங்கே பாருங்கள், இது ஒரு செல்லு. ஸோ இந்த செல் வந்து பார்த்தீங்கன்னா டிவைட் ஆனால் 2வாக டிவைட் ஆகும். சொமேட்டிக் செல்லாக இருந்தால் 2வாக டிவைட் ஆகும். அப்போ ஒரு செல் 2வாக டிவைட் ஆகுது. அப்போ இதுதான் நியூ செல் அப்படின்னு பேர். அப்போ நியூ செல் 2 ஃபார்ம் ஆகுது. அப்போ இந்த நியூ செல் எங்கேருந்து ஆரிஜினேட் ஆகுது? ஏற்கனவே இருக்கக்கூடிய ஓல்டு செல்லேருந்து, தட் மீன் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல்லேருந்து ஃபார்ம் ஆகுது. இதை யார் சொன்னது அப்படின்னா விர்ச்சோ அப்படின்னு சொல்கிறார். இவர் தான் செல் தியரியை சொன்னவர். செல் தியரியில் தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆல் த செல்ஸ் கம்ஸ் ஃப்ரம் ஃப்ரீ எக்ஸிஸ்டிங் செல் அப்படின்ற ஒரு டேர்மே இருக்கும், ஒரு டெஃபினிஷனே இருக்கும். அப்போது இதை சொன்ன ஒரு விர்ச்சோ. நெக்ஸ்ட்டு கைமீரா இஸ் ப்ரொடியூஸ்டு டியூ டு. கைமீரா எதனால் ப்ரொடியூஸ்ட் ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா சொமேட்டிக் மியூட்டேஷன். சொமேட்டிக் மியூட்டேஷனால் ஃபார்ம் ஆகுது எது அப்படின்னாக்கா கைமீரா அப்படின்னு பேர். நெக்ஸ்ட்டு கொஷின் நம்பர் 11. மிராபலிஸ் homozygous plant with red flowers if crossed with another homozygous plant with white flowers produce pink flower progeny. Answer option B. It would be expected that the pink would not breed true. ஸோ இங்கே வந்து பார்த்தீங்கன்னாக்கா மிராபிலிஸ். ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா 12th புக்கில் இருக்கக்கூடிய ஒரு கொஷின்னு, இன்கம்ப்ளீட் டாமினன்ஸ் அப்படின்ற ஒரு டாப்பிக்கில் இருக்கும். ஸோ அதுக்கு ஆன்சர் வந்து பார்த்தீங்கன்னா ஆப்ஷன் பி. இட் வுட் பி எக்ஸ்பெக்டட் தட் த பிங்க் வுட் நாட் பிரிட் ட்ரூ அப்படின்றது த ஆன்சர். நெக்ஸ்ட் கொஷின் நம்பர் 12. த எபிலிட்டி ஆஃப் அன் ஆப்டிக்கல் சிஸ்டம் டு ஃபார்ம் செப்பரபிள் இமேஜ் ஆஃப் க்ளோஸ் ஆப்ஜெக்ட் கால்ட் இட்ஸ் resolving power. The ability of an optical system to form separable image of close object. Answer option C. Resolving power. Next question number 13. Genes that are involved in turning off or on transcription of a set of structural gene are called regulatory gene. Genes that are involving in turning off or on the transcription of a set of structural gene are called regulatory gene. Answer option D. Next question number 14. UAA, UAG, UGA are known as nonsense codon because they do not code for any amino acid. அப்போ இந்த 3 கோடானுக்கு என்ன பேருன்னா நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு பேர். ஏன் இதை நான்சென்ஸ் கோடான்னு சொல்கிறேன்னா டு நாட் கோட் ஃபார் எனி அமினோ ஆசிட். இது எந்த அமினோ ஆசிட்ஸையும் கோட் பண்ணாது. ஆனால் அதுக்கு என்ன பேருனா நான்சென்ஸ் கோடான் அப்படின்னு பேர். ஸோ இந்த நான்சென்ஸ் கோடானை பேஸ் பண்ணி நமக்கு டிஆர்பியில் கொஷின் கேட்கலாம். ஸோ நல்லா தரவாக பார்த்துக்குங்க. அடுத்து in the F2 generation of Mendelian dihybrid cross, the number of phenotypes and genotypes respectively are. F2 generationல Mendelian dihybrid crossல எவ்வளோ நம்பர் ஆஃப் phenotypes எவ்வளோ நம்பர் ஆஃப் genotypes அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஆன்சர் ஆப்ஷன் ஏ 4 and 16. 4 and 16. ஆன்சர் ஆப்ஷன் ஏ. நெக்ஸ்ட்டு throughout interface dash are synthesized at a relatively constant rate whereas dash are synthesized only during a phase. இப்போ நம்ம செல் சைக்கிளை பற்றி சொன்னோம். அந்த செல் சைக்கிளில் இங்கே ஒரு கொஷின் கேட்டாங்க. செல் சைக்கிளை பேஸ் பண்ணி த்ரோ அட் இன்டர்ஃபேஸ் டேஸ் ஆர் சிந்தசைஸ். இன்டர்ஃபேஸில் என்ன சிந்தசைஸ் ஆகுது? மோஸ்ட் மேஜர் ப்ரோட்டீன்ஸ். இன்டர்ஃபேஸில் என்ன சிந்தசைஸ் ஆகுது? மோஸ்ட் மேஜர் ப்ரோட்டீன் சிந்தசைஸ் ஆகுது அட் எ ரிலேட்டிவ்லி கான்ஸ்டன்ட் ரேட். வேரஸ் டேஸ் ஆர் சிந்தசைஸ் ஒன்லி டியூரிங் எஸ் ஃபேஸ். எஸ் ஃபேஸில் எது மட்டும் தான் சிந்தசைஸ் ஆகுது அப்படின்னா ஈஸ்டோன் ப்ரோட்டீன் மட்டும்தான் சிந்தசைஸ் ஆகுது. ஸோ இது வந்து வேணால் ஆன்சர் ஆப்ஷன் ஏ.
Next question number 17. Which of the following is not the function of plasma membrane? Plasma membrane function இல்லை அப்படின்னு கேட்டிருக்காங்க. Assisting in chromosome segregation. Assisting in chromosome segregation. அது மட்டும்தான் அதோடைய function இல்லை. Next question number 18. The net electric charge on DNA and histone is டிஎன்ஏவாக இருக்கட்டும் ஹிஸ்டோனாக இருக்கட்டும் இதோடைய நெட் எலக்ட்ரிக் சார்ஜ் என்ன அப்படின்னாக்கா நெகட்டிவ் அண்டு பாசிட்டிவ் ரெஸ்பெக்டிவ்லி. அப்போ டிஎன்ஏவோடையது நெகட்டிவ் சார்ஜு ஹிஸ்டோனோடையது பாசிட்டிவ் சார்ஜ். இதை பேஸ் பண்ணி நமக்கு டிஆர்பி கொஷின் கேட்கலாம். ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்தது விச் ஆஃப் த ஃபாலோயிங் இஸ் எக்ஸெப்ஷன் டு செல் தியரி. எது வந்து பண்ணாக்கா செல் தியரியில் செட் ஆகாது. செல் தியரின்னு கொஞ்ச நேரத்துக்கு பண்ண சொன்னோம். விர்ச்சோ அப்படின்றவர் சொல்லியிருக்காரு. செல் தியரியில் ஒரு 3 பாயிண்ட்ஸ் இருக்கும். ஸோ அது செல் தியரியில் வராதது எது அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா இந்த வைரஸஸ். ஸோ இது வந்து பண்ணாக்கா செல் தியரிக்கு அக்செப்டே ஆகாது. ஸோ இது ஆல்ரெடி நமக்கு டிஆர்பியில் கொஷினாக கேட்டிருக்காங்க. அடுத்த கொஷின் நம்பர் 20. A fluorescence microscope is used to identify microbes in tissue. நம்முடைய டிஷ்யூவில் மைக்ரோப்ஸ் இருக்கா இல்லையா அதை ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய மைக்ரோப்ஸ் எது அப்படின்னாக்கா அந்த ஃப்ளூரசன்ஸ் மைக்ரோஸ்கோப் அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி, ஐடென்டிஃபை மைக்ரோப்ஸ் இன் டிஷ்யூ. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்தீங்கன்னா டோட்டலாக 20 கொஷின்ஸ் பார்த்துருக்கோம். ஸோ இதோடைய இதோடைய கண்டினியூவேஷன் அடுத்த பார்ட்டில் வரும். ஸோ வீடியோவை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீடியோ கண்டினியூஸாக பாருங்கள், ஃபுல்லாக பாருங்கள். தேங்க்யூ.